அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் அஷ்டமி திதிகளில் இந்த அஷ்டமி திதி ரொம்பவும் சிறந்தது அம்பாளுக்கு. அஷ்டமி என்று நாம் அம்பாளை பூஜை செய்யும்போது அம்பாளினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் என்பது நமக்கு கிட்டும். அஷ்டமி என்று லலிதா சகஸ்ரநாமத்தை படித்தால் மிகவும் சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் அஷ்டலக்ஷ்மிகளை பூஜை செய்வதற்கு இந்த அஷ்டமி மிகவும் உகந்தது. அஷ்டமிகளில் 8 வகையான பூக்களை நாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி 8 வகையான நைவேத்தியங்களை எடுத்துக்கணும். 8 வகையான நைவேத்தியங்களா அப்படின்னு பிரமிப்பாக இருக்கும். ஒன்றுமே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை, வெல்லம், உடைத்த கடலை, பால், கல்கண்டு இந்த மாதிரி வரிசையில் முந்திரி, திராட்சை இப்படி 8 வகையான நைவேத்தியங்களை ஒரு தட்டுலையோ கிண்ணத்துலையோ அல்லது ஒரு பெரிய தட்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு பூக்கள் அது மாதிரி தயார் பண்ணிவிட்டு அஷ்டலக்ஷ்மிகள் அஷ்டோத்திரம் அப்படின்னு இருக்குது. அல்லது மகாலட்சுமியினுடைய எந்த பாடலாக இருந்தாலும் பாடி அம்பாளுக்கு இந்த பூக்களால் நாம் அர்ச்சனை பண்ணியோ அல்லது பூக்களை சூடியோ அல்லது மாலையாக கட்டியோ அம்பாளுக்கு நாம் சமர்ப்பணம் செய்யலாம். ஆனால் அஷ்டலக்ஷ்மிகளை நாம் இந்த நாளில் வணங்குவது சிறந்தது. அந்த நைவேத்தியத்தை வைத்து தூப தீபஹாரதி காட்டும்போது தாயாரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். அஷ்டமி என்று நிச்சயமாக ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு துவங்குகின்ற லலிதா சகஸ்ரநாமம் அப்படின்றத படிக்கணும். இதில் உத்தரப்பீட்டிகை அப்படின்னு இருக்குது. முதல்ல கொஞ்சம் சொல்லணும். அவையெல்லாம் கூட நாம் சொல்லி தான் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி அப்படின்றத ஆரம்பிக்கணும். சிந்தூராருண விக்கிரகாம் திரைநயனாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதை எல்லாத்தையும் நாம் சொல்லணும். இதற்கு உத்தரப்பீட்டிகை அப்படின்னு பேர். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் படித்தா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு முறை நாம் நம்முடைய வாயால் அதை படித்தாலே அவ்வளவு 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 அதை சொல்வதற்கு வார்த்தை இல்லை. அவ்வளவு ஒரு அற்புதமானது அந்த ஒரு லலிதா சகஸ்ரநாமம். இது அவ்வளவு சிறந்தது. அதை அஷ்டமிகளில் படிங்க. அதை பற்றிய தனி பதிவு மிக விரைவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து அஷ்டமி அப்படின்னு சொல்லும்போது கடன்களை அடைத்து கொள்வதற்கு பைரவ வழிபாடு மிகவும் சிறந்தது. நம்ம வளர்பிறையில் பைரவரை வழிபாடு செய்யும்போது நமக்கு செல்வ வளம் அப்படின்றது அதிகரிக்கும். தேய்பிறையில் பைரவரை வழிபாடு செய்யும்போது கடன்கள் குறையும். வளர்பிறை அஷ்டமியை விட தேய்பிறை அஷ்டமி ரொம்பவே சக்தி வாய்ந்தது, சிறந்ததும் கூட. ஏன்னா பைரவரினுடைய ஜனனம் அப்படின்றது தேய்பிறை அஷ்டமியில் தான் நடந்தது. கடன் இருக்குது, நான் பைரவரை வணங்குறேன் அப்படின்னு சொல்லுகின்றவர்களிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள். பைரவரை வணங்கி என்னுடைய கடன் அடைந்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பைரவருக்கு விளக்கேத்தன கடனே அடையலை அப்படின்னு யாரும் சொன்னது சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு கடன் அடைத்து கொள்வதற்கு பைரவ வழிபாடு சிறந்தது. கடன் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லிட்டு இருப்பதை விட அந்த கடன் எப்படி நாம் தீர்க்க முடியும்? கடன் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது ஆயிடுச்சு, ஆனால் அதிலிருந்து நாம் வெளியில் வரணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பைரவ வழிபாடு இதற்கு சிறந்தது. ஏதோ போட்டு குழப்பிக்கிறாங்க மக்கள். ஆனால் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க. சிகப்பு துணியை எடுத்துக்கங்க, 35 மிளகு அதில் போட்டுட்டு சிகப்பு நூலால் அதை ஒரு மூட்டை மாதிரி தயார் பண்ணிக்கங்க. கருப்பு அகல் அப்படின்னு விற்கும். நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தேடுங்க. கருப்பு அகல், அதாவது களிமண்ணில் தான் செய்வாங்க, ஆனால் கருப்பு களிமண்ணில் செய்வாங்க. அந்த கருப்பு அகல் எடுத்துக்கங்க. அதில் வேப்ப எண்ணெய், இதில் பயன்படுத்துகின்ற பொருட்கள் பாருங்கள். கருப்பு அகல், அடுத்து வேப்ப எண்ணெய். இவற்றை அந்த அந்த கருப்பு அகலில் வேப்ப எண்ணெயை விட்டு திருவி போட்டு அதற்கு மேலே வேப்ப எண்ணெயை விட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. ஒரே தீபம் ஏற்றினா கூட போதுமானது. ஏற்றிட்டு பைரவரை 8 முறை வலம் வாங்க. வலம் பைரவ அஷ்டகம் அப்படின்னு இருக்குது. அதை 8 முறை பாராயணம் பண்ணுங்கள். இது எல்லாமே இரவு 8 மணிக்கு கோவிலில் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கடன்கள் அடையும். 8 அஷ்டமிகள், வளர்பிறை தேய்பிறை எல்லாம் சேர்ந்து 8 அஷ்டமிகள் இந்த மாதிரி செய்யுங்க. எங்கள் ஊரில் கோவில் இல்லை,
ஒருவேளை கோவில் இருந்தால் கூட எங்களால் போக முடியல, 8 மணிக்கு போக சொல்கிறீங்களே அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு இருட்டு ஆன பிறகு போங்க. 8 கூட நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது. முடிஞ்சால் கரெக்டாக 8 மணிக்கு நீங்கள் விளக்கேற்ற பாருங்கள். முடியல அப்படின்னா ஒரு 7 மணிக்கு கூட இருட்டு ஆகணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவில் இல்லை அப்படின்னா வீட்டிலையே 8 மணிக்கு 8 நெய்தீபங்களை ஏற்றி வச்சு பைரவ அஷ்டகம் அப்படின்னு இருக்கு, அதை 8 முறை வந்து படிங்க. பைரவர் பொற்குவியலை அருளுவார் அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அல்லது இந்த இரண்டையும் கூட நாம் செய்யலாம். ஒரு 7 மணி போல் நாம் கோவிலில் இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வீட்டுக்கு வந்து 8 மணிக்கு இதை நாம் செய்யலாம். பைரவ அஷ்டகத்தை வீட்டில் படிங்க. கால பைரவ அஷ்டகம் இருக்கு இல்லையா, 8 முறை தேவராஜ சேவமான பாவ பங்கிதம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே, இதை 8 முறை நீங்கள் வந்து கோவிலில் படிங்க. முடியலன்னா வீட்டில் படிங்க. ஆனால் 8 மணிக்கு இந்த 8 நெய் தீபம் ஏற்றும் போது பைரவ அஷ்டகம் அப்படின்னு போற்றிகள் இருக்கும். அதை வந்து நிறைய முறை நாம் வந்து சொல்லியிருக்கிறோம். அதை வந்து 8 முறை படிங்க. இப்படி 8 அஷ்டமிகள் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக பணவரவு அதிகரிக்கும். அதிலேயே சொல்லப்பட்டுள்ளது பைரவர் பொற்குவியலை அருளுவார் அப்படின்னு. அப்புறம் நமக்கு பணம் வந்தால் கடன் அடைத்து கொள்வதற்கு சிரமமாக கிடையவே கிடையாது. இதோடு சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கருப்பு நாய்க்கு உணவை வந்து நாம் தருவது சிறந்தது. அல்லது கருப்பு புள்ளிகள் இருக்கின்ற நாய்க்காவது அல்லது நாய்க்காவது நாம் பிரெட்டு, பிஸ்கெட்டு, சப்பாத்தி இதெல்லாம் நாம் வந்து தருவது ரொம்ப சிறந்தது. இதெல்லாம் வந்து எளிமையான பரிகாரங்கள். இரவு நேரத்தில் தருவது மிகவும் சிறந்தது. முடிந்தவர்கள் உளுத்தம் வடை, கருப்பு உளுந்து அதால் வடை செய்து ஒரு 10-11 வடையை வந்து ஒரு பெருசாக மாலையாக கட்டி அதன் கழுத்தில் போடுறது, இந்த மாதிரியெல்லாம் நாம் செய்யும்போது நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும். பிரயத்தனம் செஞ்சு பாருங்கள். அதனால் வருகின்ற பலன் உங்களால் நிச்சயமாக உணர முடியும். அதற்கு பிறகு நீங்களே 4 பேருக்கு சொல்வீங்க. அந்த அளவுக்கு பைரவ வழிபாடு மிகவும் சிறந்தது. இன்னும் பைரவருக்கு பார்த்திங்கன்னா முந்திரியால் மாலை கட்டி போடுவாங்க. அதற்கு பிறகு ஜாபத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாதிக்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர், அதில் வந்து பைரவருக்கு மாலை கட்டி போடுவாங்க. வில்வ இலைகளால் மாலை கட்டி போடுவாங்க. வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வாங்க. இந்த மாதிரியெல்லாம் முடிஞ்சால் நீங்கள் செஞ்சுக்கோங்க. 8வது வாரம் பைரவருக்கு நான் அபிஷேகம் செய்கிறேன் அப்படின்னும் நீங்கள் வேண்டிக்கங்க. உங்களுடைய கடன் அளவை பொறுத்து இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய கடன் அளவை பொறுத்து நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அதிக பலசியன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அதுக்கு ஏற்றாற் போல் நிறைய இருந்தால் நிறைய வழிபாடுகள் தான் நாம் செய்யணும். கொஞ்சமாக இருந்தால் ஓரளவுக்கு செய்தால் போதுமானது. அதனால் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நாளைய தினம் திங்கட்கிழமையோடு அஷ்டமி வந்திருப்பது கூடுதல் சிறப்பு. அதனால் எல்லாரும் இந்த தீபத்தை ஏற்றி பயன்பெறுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய அத்வைதா 786 தினந்தோறும் வீடியோக்கள் ஒளிபரப்பாகும். அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.